Welcome to this concept explainer brought to you by CBSE Scolab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 8 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் ஆழமா ஆனா அதே நேரத்துல ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். இந்த டாபிக் கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது எவ்வளவு ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம வீட்ல வைஃபை ரவுட்டர் ஒரு மூலையில இருக்கும். ஆமா. ஆனா நாம அடுத்த ரூம்ல கதவை சாத்திட்டு உட்கார்ந்தாலும் நமக்கு சிக்னல் கிடைக்குது இல்லையா? ஆமா, கிடைக்குது. அந்த செவுத்தி எல்லாம் தாண்டி அந்த சிக்னல் எப்படி வருது? சரி, இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிப்போம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆமா. அங்க காத்து கூட இல்ல, அப்சல்யூட் வேக்யூம். ஆனா சூரியனோட வெளிச்சம் மட்டும் நம்ம கிட்ட வந்து சேருது. அது எப்படி? தண்ணி வேணும். ஆனா நடுவுல எந்த மீடியமும் இல்லாம ஒரு எனர்ஜி எப்படி டிராவல் பண்ண முடியுது? எக்ஸாக்ட்லி. இங்கதான் ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் இருக்கு. நாம பாக்குற இந்த வெளிச்சம், நம்ம கேட்கிற FM ரேடியோ, நம்ம சாப்பாட்டை சூடு பண்ற மைக்ரோவேவ், ஏன் டாக்டர்ஸ் எடுக்கிற எக்ஸ்ரே கூட, இது எல்லாமே ஃபண்டமெண்டலி ஒரே விஷயம்தான். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். வெயிட், வாட்? நீங்க சொல்றது லைட்டும் வைஃபை சிக்னலும் எக்ஸ்ரேவும் எல்லாம் ஒரே ஃபேமிலியா? ஆமா, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி சேம் திங். அதோட ஃப்ரீக்வன்சி, அதாவது அதோட அதிர்வெண் மட்டும்தான் வேற வேற. அப்படியா? அது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இதுல அந்த சாப்டரோட முதல் பாடம். அதோட கோர் ஐடியா ரொம்பவே சிம்பிள். ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு மின்புலம். சரி. அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஒரு காந்த புலத்தை உருவாக்கும். இது ஒரு பகுதி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படி உருவான சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு திரும்பவும் ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கும். ஓ, அப்போ ஒன்னு இன்னொன்னு உருவாக்குது, அப்புறம் அந்த ரெண்டாவது முதல் இதை உருவாக்குதா? ஒரு சைக்கிள் மாதிரி போகுமா? பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இது ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, which creates another electric field, which creates another magnetic field. ஓஹோ. இது ரெண்டும் ஒன்னு புடிச்சுக்கிட்டு ஒன்னு உருவாக்கிக்கிட்டே ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் அலையா ஸ்பேஸ்ல பரவும். இதுக்கு டிராவல் பண்ண எந்த மீடியமும் தேவையில்லை. அது வேக்யூம்ல கூட டிராவல் பண்ணும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். கண்ணு மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய அமைதியான குளம் இருக்கு. சரி. காத்தே அடிக்கல, தண்ணி அக்தம் ஸ்டில்லா இருக்கு. இப்போ அந்த குளத்துக்கு நடுவுல ஒரே ஒரு இடத்துல ஒரு குச்சியை வச்சு தண்ணிக்குள்ள மேலையும் கீழையும் வேகமா ஆட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. நீங்க குச்சியை கீழே அசைக்கும் போது தண்ணியில ஒரு பிரஷர் வேவ் உருவாகி வெளியே பரவுமா? ஆமா, வட்ட வட்டமா அலைகள் பரவும். சரி, அந்த பிரஷர் வேவை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த பிரஷர் வேவ் நகருதால அது தண்ணியில ஒரு சின்ன சுழலை, ஒரு ஸ்வர்லை உண்டாக்குது. அந்த சுழலை மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த சுழல் அடுத்த லேயர் தண்ணியில ஒரு பிரஷர் உருவாக்கி, அந்த பிரஷர் இன்னொரு சுழலை உருவாக்கி, இப்படியே பிரஷரும் சுழலும் ஒன்னு உருவாக்கிக்கிட்டே குளத்தோட கரை வரைக்கும் போயிடும். ஓ. ஆனா எந்த ஒரு தண்ணி துளியும் குளத்தை விட்டு வெளியே போகல. அந்த டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் டிராவல் ஆகுது. இப்படிதான் EM ஸ்பேஸ்ல பரவுது. வாவ், இப்ப ரொம்ப கிளியரா புரியுது. சோ E ஃபீல்டும் B ஃபீல்டும் ஒன்னோட ஒன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே யாருடைய உதவியும் இல்லாம டிராவல் பண்ணுது. Exactly. Now let us see how NCERT defines this. இந்த கான்செப்டோட ஃபார்மல் டெஃபினிஷன் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேராகிராஃபை கொஞ்சம் படிங்க. சரி. Reads from NCERT Source 1. The most important prediction to emerge from Maxwell's equations is the existence of electromagnetic waves, which are coupled, time-varying electric and magnetic fields that propagate in space. It is an important result of Maxwell's theory that accelerated charges radiate electromagnetic waves. Thank you. இதுல ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு coupled time varying fields, அதாவது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச காலப்போக்குல மாறுற ஃபீல்ட்ஸ். ரெண்டாவது accelerated charges. ஒரு சார்ஜ் சும்மா ஒரே இடத்துல இருந்தா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் மட்டும்தான் உருவாக்கும். அதே சார்ஜ் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போனா அது கூட ஸ்டெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். ஆனா ஒரு சார்ஜ் ஆக்சலரேட் ஆகும்போதுன்னா, அதாவது அதோட வேகம் மாறும்போது, இல்லனா அதோட திசை மாறும்போது தான் அது இந்த EM வேவ்ஸை ரேடியேட் பண்ணும். ஓ, ஆக்சலரேட்டட் சார்ஜ்னா ஆசிலேட்டிங் சார்ஜ், அதாவது முன்ன பின்ன வேகமா அதிர்வுறும் ஒரு சார்ஜ் சொல்லலாமா? அப்சல்யூட்லி. அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரி, இந்த NCERT டெஃபினிஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இருக்கு.
இந்த ஐடியா எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சா இந்த கான்செப்ட் இன்னும் மனசுல ஆழமா பதியும். ஓ அப்படியா, சொல்லுங்க. இந்த ப்ரிடிக்ஷனை செஞ்சவர் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். அவருக்கு முன்னாடி ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சாருன்னா, a changing magnetic field can produce an electric field. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நம்ம போன யூனிட்ல படிச்சோம் இல்லையா? ஆமா, ஒரு மேக்னெட்ட காயில் பக்கத்துல நகர்த்தும் போது கரண்ட் உருவாச்சு, அதுதானே? அதேதான். ஆனா மேக்ஸ்வெல் ஒரு பிரில்லியன்ட் கேள்வி கேட்டார். If a changing B field can create an E field, why can't a changing E field create a B field? ஆமாம், லாஜிக்கலா இருக்கு. இயற்கையில ஒரு சிமெட்ரி இருக்கணும்னு அவர் நம்பினார். ஆனா அந்த காலத்துல இதை நிரூபிக்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்ல. It was a pure leap of imagination. ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேக்யூம்ல கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குன்னு அவர் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணார். ஜஸ்ட் an ஐடியா, எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமையா? எஸ், ஜஸ்ட் அ பிரில்லியன்ட் மேத்தமேட்டிக்கல் ஐடியா. அந்த ஒரு சின்ன மிஸ்ஸிங் பீஸ் அவரோட ஈக்குவேஷன்ஸ்ல சேர்த்ததும் a shocking prediction emerged. அவரோட 4 ஈக்குவேஷன்ஸும் சேர்ந்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த E and B ஃபீல்ட்ஸோட டான்ஸ், அதாவது இந்த EM வேவ் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல. அந்த ஸ்பீட் அவரை கால்குலேட் பண்ணும்போது a jaw-dropping number came out, roughly 3 into 10 to the power 8 meters per second. 3 into 10 power 8? இது ஸ்பீட் ஆஃப் லைட் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. அந்த நிமிஷம் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஒரு தனி உலகம், லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் ஒரு தனி உலகம். ஆனா மேக்ஸ்வெல் தான் முதல் முறையா சொன்னார், லைட் இஸ் நாட் அ செப்பரேட் திங், லைட் இட் செல்ஃப் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். வாவ்! வெறும் பேப்பர்ல இருந்த 4 ஈக்குவேஷன் வெளிச்சத்தோட ரகசியத்தை உடைச்சது. இது பிசிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஸோ த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இஸ் ஸ்டெப் 1, ஒரு சார்ஜ் ஆக்சலரேட் ஆகுது. ஸ்டெப் 2, இதனால அதை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகுது. ஸ்டெப் 3, மேக்ஸ்வெலோட ப்ரெடிக்ஷன் படி இந்த சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. ஸ்டெப் 4, ஃபாரடேயோட லா படி இந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு திரும்பவும் ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குது. ஸ்டெப் 5, இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகி E ஃபீல்டும் B ஃபீல்டும் ஒன்னு ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ணுது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இந்த கான்செப்ட்ல எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற சில தப்பான புரிதல்களை a few silent killers இப்போ சரி பண்ணலாம். ஓகே. மிஸ்கான்செப்ஷன் நம்பர் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி EM வேவ்ஸ்க்கும் டிராவல் பண்ண ஒரு மீடியம் வேணும்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆமா, ஏன்னா வேவ்னாலே ஏதோ ஒண்ணுல டிராவல் பண்ணணும்னு தான் தோணும். கரெக்ட். ஆனா சவுண்ட் வேவ்ங்கிறது ஒரு மீடியமோட வைப்ரேஷன். காத்துல இருக்கிற மாலிக்யூல்ஸ் நெருங்கி விலகிறது தான் சவுண்டு. ஆனா EM வேவ்ங்கிறது அது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட ஆசிலேஷன்ஸ். ஓ. அந்த ஃபீல்ட்ஸ் வேக்யூம்ல கூட எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால EM வேவ்ஸ்க்கு மீடியம் தேவையே இல்ல. உண்மையில வேக்யூம்ல தான் அதை பிட் ஃபாஸ்டரா டிராவல் பண்ணும். ஓ, அப்போ EM வேவ்ஸ்க்கு டிராவல் பண்ண மீடியம் தேவையில்ல, வேக்யூம்ல தான் அது ஃபாஸ்டஸ்டா போகும். காட் இட். எக்ஸாக்ட்லி. நவ் மிஸ்கன்செப்ஷன் நம்பர் 2. இது ரொம்பவே காமன். லைட்டுங்கிறது ஒரு வேவ், ரேடியோங்கிறது வேற ஒரு வேவ், எக்ஸ்ரேங்கிறது முற்றிலும் வேற ஒரு விஷயம்னு நினைக்கிறது. ஆனா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேற வேற தானே. ரேடியோவை நம்மால பார்க்க முடியாது, ஆனா லைட்டை பார்க்க முடியுது. எக்ஸ்ரே நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி போகுது. கொஸ்டின், நீங்க சொல்றது சரிதான், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற. ஆனா அது ஏன் வேறையா இருக்குன்னா அதோட ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த்தும் வேற. இதை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஓகே. இமேஜின் அ பியானோ. அதுல நிறைய கீஸ் இருக்கு. எல்லா கீஸையும் தட்டுனா வர்றது சவுண்டு தான். ஆனா ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில ஒவ்வொரு நோட்டை கொடுக்குது இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் EM ஸ்பெக்ட்ரமும். ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது லாங் வேவ் லென்த்ல ஆரம்பிச்சா நமக்கு ரேடியோ வேவ்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம FM, AM ரேடியோ, டிவி ப்ராட்காஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது. அதோட ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்தினா மைக்ரோவேவ்ஸ் வரும். இது நம்ம மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன், வைஃபை, அப்புறம் மைக்ரோவேவ் அவன்ல யூஸ் ஆகுது. ஓ, அப்போ நான் ஃபோன் பேசும்போது மைக்ரோவேவ் சிக்னல் தான் என் ஃபோனுக்கும் டவருக்கும் நடுவுல போகுதா? அதேதான். ஃப்ரீக்வன்சியை இன்னும் அதிகப்படுத்தினா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வரும். இதுதான் நைட் விஷன் கேமராஸ்லயும் டிவி ரிமோட்லயும் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சின்ன ரொம்ப நேரோ பேண்ட் இருக்கு. அதுதான் விசிபிள் லைட். நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரே EM வேவ் அதுதான். விப்ஜிஆர்னு சொல்றோமே, அந்த 7 நிறங்களும் இந்த சின்ன பேண்டுக்குள்ள தான் இருக்கு. Just that tiny portion is what we see. The entire world of light is just a small part of this big spectrum. எக்ஸாக்ட்லி.
தட்ஸ் தி அமேசிங் பார்ட். விசிபிள் லைட்டை விட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தினா அல்ட்ரா வயலட், அதாவது யூவி ரேஸ் வரும். சூரியன் கிட்ட இருந்து வர்ற யூவி ரேஸ் தான் சன்பர்னுக்கு காரணம். சரி. இன்னும் அதிகப்படுத்தினா நம்ம உடம்புக்குள்ள புகுந்து போற எக்ஸ்ரேஸ் வரும். மெடிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்றோம். அண்ட் அட் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹையஸ்ட் எனர்ஜி வி ஹேவ் காமா ரேஸ். இது ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து வரும். வாவ், இப்போதான் அதோட ஃபுல் பிக்சர் கிடைக்குது. ரேடியோ, லைட், எக்ஸ்ரேவும் ஒரே ஃபேமிலி, ஃப்ரீக்வன்சில தான் டிஃபரன்ஸ். இனிமே மறக்காது. கிரேட். இப்போ இந்த சாப்டரோட சில முக்கியமான விஷயங்களை எக்ஸாம்காக ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட், ஒரு மிமோனிக் E and B, இட்டர்னலி பாண்டட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிரிக்க முடியாத ஒன்னு உருவாக்குற நண்பர்கள் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. ரெண்டாவது, ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். இது ரொம்ப முக்கியம். உங்க வலது கையில உங்க ஆள்காட்டி விரல, இண்டெக்ஸ் ஃபிங்கரை நேரா நீட்டுங்க. அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வச்சுக்கோங்க. சரி, நீட்டிட்டேன். இப்போ உங்க நடுவிரல, மிடில் ஃபிங்கரை அதுக்கு 90 டிகிரீஸ்ல பெர்பெண்டிகுலரா மடக்குங்க. அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ உங்க பெருவிரல், தம் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அதுதான் அந்த வேவ் போற டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ஓகே. இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபார் E field, middle finger for B field. Thumb shows the direction of the wave. மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக, பெர்பெண்டிகுலரா இருக்கு. Perfect. This is what we call a transverse wave. அதாவது இந்த அலையின் அசைவு, the oscillation of E and B fields, அது பயணம் செய்யும் திசைக்கு செங்குத்தாக இருக்கு. This is a very important property. புரியுது. கடைசியா ஒரு அசோசியேஷன். ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்கை இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய மின்னல் வெட்டும்போது அது வெறும் எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம். அந்த பவரை நினைச்சா EM வேவ்ஸ் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு மறக்காது. ஓகே, இந்த டீட்டெயில் டிஸ்கஷன்லேருந்து நீங்க எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்றேன். சரி. நம்பர் 1, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்கை உருவாக்குறது ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் தான். ஒரு சார்ஜ் அதிர்வுறும்போது அது EM அலைகளை வெளியிடுகிறது. நம்பர் 2, electromagnetic waves are transverse in nature. அதாவது electric field, magnetic field and the direction of propagation இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். நம்பர் 3, எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும், அது ரேடியோ வேவா இருந்தாலும் சரி, கேமா ரேயா இருந்தாலும் சரி, வேக்யூம்ல ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். அந்த ஸ்பீட் தான் ஸ்பீட் ஆஃப் லைட். C equal to 3 into 10 power 8 meters per second. கரெக்ட். அவற்றுக்கு இடையிலான வேறுபாடு அவற்றின் ஃப்ரீக்வென்சி மற்றும் வேவ்லென்த்தில் மட்டுமே உள்ளது. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. All the best.